இன்ஸ்பெக்டர் அத்தைக்கு வந்திருக்கலாக்கும். ஆமா மாமி. மதுரையா சொந்த ஊரோ? மதுரை சுத்தி அப்பாக்கு வேலை, நான் அங்கே செட்டில் ஆயிட்டோம். என்ன படிச்சிருக்க? ஓ வரேன் மாமிகிட்ட பேசிருக்கல. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி மாமி. அப்படியா? எத்தனை பர்சன்டேஜ்? 82% மாமி. ஓ இப்ப எல்லாம் பார்த்தா சவுத்துல இருக்கிறவா தான் நன்னா படிக்கிறா. சிட்டில இருக்கிறவளா பொண்ணை சைட் அடிச்சுட்டும் பொண்ணு பின்னாடியே சுத்திட்டும் படிப்பா கோட்டை விட்டுறா. 18 பேப்பர்ல 15 பேப்பர் அரியர்ஸ் வச்சிருக்க. நீ எல்லாம் வாழ்க்கையில உருப்படுவியா? இவ்வளவு மார்க் வாங்கிருக்கே, மேற்கொண்டு படிக்க வேண்டியதானப்பா? வெளிநாட்டுல போய் மெடிக்கல் படிக்கணும்னு தான் மெட்ராஸ் வந்திருக்கேன் மாமி. எலும்ப ஓட்டக்கறண்டா. இனி கெந்தி கெந்தி தான் நடக்கணும். மாமி அது என்ன விளையாட்டு மாமி? அதுக்கு பேரு தான் கால்ஃப். அது பணக்காரால விளையாடுற விளையாட்டுப்பா. இங்க இருந்து பாக்க எல்லாம் குட்டி குட்டியா தெரியுறாங்க. இந்தா இத வச்சு பாரு, மனுஷாலாம் கிட்ட கிட்ட தெரியவா. இந்த வந்து ரத்த அங்கிள் இப்ப பிஸி, நாளைக்கு விளையாடலாம். ஓகே தினமும் கால்ஃப் விளையாடவான்னு இவன் என்ன நச்சரிக்கிறத இப்பதான் விட்டுருக்கா. எனக்கு ஸ்டிக் பிடிக்கவும் தெரியாது, அடிக்கவும் தெரியாது. எனக்கு இந்த கேமுக்கு ரொம்ப தூரம்பா. நான் போய் சொல்ல சிவராஜ், உன் ஒய்ஃப் சூப்பர்பா விளையாடுறாங்க. அவங்க அடிக்கிற ஸ்ட்ரோக்ல பால் பறக்குது. கொஞ்ச நேரம் உட்காந்து அவங்க விளையாடுறத பாத்துட்டு போய். ஐயோ ஆள விடுறா. நிறைய பிசினஸ் மீட்டிங்ஸ். 6 மணிக்கு ஒரு டீம் மீட்டிங், 7:30 மணிக்கு ஒரு 300 கோடி டீல் முடிக்கிறேன். அதுல பாதி எனக்கு. பாதி என்னடா, முழுசாவே எடுத்துக்கோ. டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். விளையாடி முடிச்சிட்டு நீங்க டின்னருக்கு தாஜ் தானே வருவீங்க? ஆமா, அங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேடா. ஓகே ஏய் செல்லம், அங்கிள் கூட போ. ஹீல் டீச் தி கேம். ஐயோ பால் போடுறடா, குழந்தைகளை அலோ பண்ண மாட்டாங்க. யா கவிதையை விളിച്ചോണ്ട് ஸ்விம்மிங் போன அவனையும் கூட்டிட்டு போவாம். யா குட் ஐடியா. കേറ് മോളെ. ഒരു ஓகே பைடா. വരാൻ ചേ. ബൈ. പതുക്കെ. அஜினி கேம் முடிய லேட் ஆகும். நேரா தாஜ்க்கு வந்துரு. நேற்று ராத்திரி என்னால தூங்க முடியல. வீட்டுக்குள்ள ரூம்ல ரொமான்ஸ் பண்றதுக்கும் வெட்ட வெளியில ரொமான்ஸ் பண்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசம். மை காட். திறந்த வானம், வெள்ளை மணல், ஜிலு ஜிலுன்னு காத்து, அந்த பச்சை புல்லோட வாசனை இன்னையும் உடம்பு விட்டு போல.
ஆறுமுகம், நீ கிளம்பு. சரி சார். நான் போகும்போது லைட் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்தா. சரி வரேங்க சார். என்னடா குட்டி, தூக்கம் வர மாட்டேங்குதா? என்ன போல தியானம் பண்ணுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நீ கேட்க மாட்டேங்கிற. மனசு லேசாகும். படுத்த உடனே
பட்டுன்னு தூங்கிடலாம். நாளைக்காவது என்னோட தியானம் ட்ரை பண்ண. இப்ப பாரு, படுத்தோடனே நான் எப்படி தூங்குறேன்னு பாரு. சுவாமிஜி, எவ்வளோடா வேணும் உனக்கு? அந்த டேப் கொடுக்கறதுக்கு எவ்வளவு பணம் வேணும்? 5 லட்சம்? வாழ்க்கையில நீ 10 ரூபா கூட சம்பாதிக்க முடியாம ரோட்ல நீ சிங்கி அடிக்க போறடா. 10 லட்சம்? 4 ரூபாய் சம்பாதிக்க பக்கு இல்ல. 4 மலை கைத்துல நாட்டுக்கிட்டு சாகலாம்டா நீ. 20 lakhs? உன்ன மாதிரி கூமுட்டை எல்லாம் எப்படி சம்பாதிக்க போகுது? Okay, take it. 50 lakhs? அந்த டேப்போட விலை எவ்வளவுன்னு சொல்லி தொலைண்டா. Hey, you know my status. நீ என்கிட்ட பெருசா கறக்க பாக்குற. நான் பண்ணிய மாட்டேன். Hey, please. I'm sorry. Hey, please. உன்னை கோபப்படுத்தி காரியத்தை கெடுத்துக்க விரும்பல. வாயை திறந்து கேளு. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? எனக்கு பணம் ஒன்றும் வேணாம். ஐ, உன்னையே கேட்டுன்னு பயப்படுறியா? நம்ம கொள்கையே வேற. உடம்பும் ஒரு சில சுகத்தோட மனசும் ஒரு சில சுகம் தாண்டி அதிகம்னு நினைக்கிற பாட்டி நானு. 1 crore? வேற என்னதான் பண்ணணும்னு எதிர்பார்க்கற? வாழ்நாள் பூரா நான் பணக்காரனா இருக்கணும். உன்னையும் புருஷனை பத்தி ஊருக்குள்ள விசாரிச்சேன். போன 7 வருஷத்துல 600 கோடி ரூபாய்க்கு மேல சம்பாரிச்ச இளம் பிசினஸ் மேன்ல உன் புருஷன் ஒருத்தனம்ல. ஊருக்குள்ள இருக்க சாமியை கும்பிடாரோ இல்லையோ தெரியாது, ஆனா உன்னைய கும்பிடாம ஒரு சோழி நடக்காதாம்ல. உன்னைய கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடிதான் ராசி கொட்டுச்சுன்னு ஸ்ட்ராங்கா நம்புறாரு. பால் கணக்குல இருந்து பேங்க் கணக்கு வரைக்கும் ஆத்தா உன் கையெழுத்து இல்லாம ஒன்னும் நடக்காதாம்ல. அப்பேற்பட்ட புருஷனுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணலாமா? என் கையில பொன் முட்டை போடுற டைனோசர் சிக்கி இருக்கு. அத 1 கோடி ரூபான்னு ஒரு சின்ன கத்திய போட்டு வைத்த கிளிக்க சொல்றியாத்தா? நம்ம பிளானை கேளு. என் ஆயுசு முழுக்க ஆகிற செலவை நீ ஏத்துக்கணும். தலையில் கை வைக்கக்கூடாது, ஆகாதுன்னு சொல்லுவாங்க. என்ன 60 வயசோ 70 வயசோ என்ன நல்ல வசதியா பாத்துக்க. இந்த டீலுக்கு ஒரு அச்சாரத்தை கொடுத்தீனா நான் பாட்டு போய்க்கே இருப்பேன். திருட்டு பயலே ஓ ஓ ஓ ஓ திருட்டு பயலே
didik tak 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 taka diga didik tak 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 taka diga didik tak 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 taka diga oh 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 irttu payale திருட்டு பயலே ஏய் மாப்ள மாணிக்கம் பேசுறேன்டா கிளம்பி வாங்கடா மெட்ராஸுக்கு வாழ்க்கை செட்டில் ஆயிடுச்சுடா ஆஹோ அம்மகோ நம்ம கோயில் எங்க இருக்கு இதா இருக்கு தூங்குடா மாப்ள ஏய் இதா அப்படி போடு இதா ஏய் பிரஷர் காரே கப்பல் மாதிரி கார் வாங்க ஏதுனா மாப்பிள்ள இம்பிட்டு போனோம் மாப்பிளைக்கு அடிச்சுட்டு போனே வித்த கொலை அடித்து போல்திட்ட மாட்டி விட்டு உள்ள தள்ளிட்டோம் ஐயோ நீ கொள்ளையடிச்ச காசு சம்பாரிச்சு போலீஸ்ல மாட்டி விட்டுன்னு சொல்லிட்டாவே கொள்ளையடிச்சு போறேன் கிள்ளியடிச்சு போறேன் சௌமா வாங்கடா கார்ல இவன் நம்ம ஊர்க்காரிடா நேரத்தை பார்த்தா நம்ம ஊர்க்காரி மாதிரி தெரியல மாப்ள நான் கண்டிப்பா சொல்றேன் இவன் நம்ம ஊர் சரக்கு தான் வேணும்டா டெஸ்ட் பண்ணி கரெக்டா எப்படிடா நான் ஓடி போய் நங்குன்னு இடி அடிக்கிறேன் கீழே விழும்போது ஷிட்டுன்னு சொன்னா இங்கிலீஷ்காரி அம்மான்னு சொன்னா தமிழ்காரி சிக்கு 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 கிக்கிட்டா சிக்கு 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 கிக்கிட்டா ஓட போறேன் நீங்களாம் தள்ளி ஓடியாரணும்டா பார்க்கறதுக்கு துரத்தி விளையாடுற மாதிரியே இருக்கணும் Dare you hit her? Are you mad? You're lucky she stopped me. I don't want to see her around this area. I'm warning you. Sorry, madam. Actually, we are chasing her. Sorry, madam. Sorry. Please. Sorry. ஏல மாணிக்கா எப்படா இடுப்பு டான்ஸ் காட்ட போற கவலைப்படாதடா அதை பார்க்காம இங்கேருந்து ஃப்ளைட் ஏற மாட்டோம் இவன் நம்ம வீட்டுல தாண்டா தங்கியிருக்கா பாக்குறதுக்கு பெரிய இடத்து பொண்ணு மாதிரி இருக்காவ இன்னைக்கோ எல்லாரும் 10 அடி தள்ளி ஓடிவாங்கடா சாமி வேட்டைக்கு போறாரு கன்னி ஒருத்திய தூக்க போறாரு தமிழ் பந்தாடா Yeah, 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 yeah. I will not accept this. That's it. You've got 5 minutes and then you've got to go. No. Send him out now. I can't tolerate this guy. Okay, this is second time. Yes, Rosie. பிரச்சனை வேணாம் விட்டுருங்க No, Rosie, I can't. உங்க அப்பா நானும் அவர் என்ன நம்பி தான் ஒன்றும் படிச்சிருக்காரு. I'm responsible for your father. நான் சொல்றேன் No, Rosie.
இவன் தெரித்துனா வேற ஹோட்டலே கிடையாதா? கையில டாலர் இருக்கு, வாங்கடா. என் கூட ஒரு 3 நாள் கம்பெனி தர முடியுமா? ரொம்ப யோசிக்காதீங்க, சும்மா ஜாலியாக ஊர் சுற்றலாம். உன்னை பற்றி சொல்லு, யோசிக்கிறேன். என்னை பற்றி என்ன சொல்கிறது? அன்பே வா படம் பார்த்துருக்கீங்களா? அதில் வர எம்ஜிஆர் கேரக்டர் தான் நம்ம கேரக்டர். படத்தில் பெரிய பணக்காரரு, வெளிநாட்டிலேருந்து இறங்கினதும் அங்கே மீட்டிங்கு இங்கே மீட்டிங்னு ஒரே பிஸி தான். டயர்ட் ஆகிடுவார். உடனே டாக்டருங்களாம் அவரை கட்டாயப்படுத்தி சிம்லா கமிச்சு விட்ருவாங்க. அதே மாதிரி தான் நம்ம கதையும். ஆண்டு வருமானம் 5000 கோடி. வழக்கமாக என்ன மாதிரி ஆளுங்களாம் வெளிநாட்டுக்கு வரும்போது ஏதாவது குட்டியை தள்ளிட்டு வருவாங்க. ஆனால் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானவன். என் கூட சின்ன வயசில் படித்த பசங்க ஃபெயில் ஆகி பொறுக்கிருந்தானுங்க, அவனுங்களை இழுத்துன்னு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட என் வாழ்க்கையும் உன் வாழ்க்கை மாதிரி தான். இங்கே இருக்கிற பால்ராட் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கேன். அப்பா அம்மா கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க. இப்போயும் மாதத்துக்கு 5 நிமிஷம் தான் பேசுகிறேன். வளர்த்ததெல்லாம் ஆயா தான். ஆயா தமிழ் பிடிச்சிருக்கா? இது கூட நம்ம 2 பேருக்கும் வேற என்ன பொருத்தம் வேணும்? இவன் தான் எங்கள் அப்பா எனக்காக வச்சிருக்கிற செக்யூரிட்டி. இவனை ஏமாத்தி என்னை உன்னால் கூட்டின்னு போக முடியுமா? சேலஞ்ச். Tickets are booked. Are you ready? Yeah. Shall we go? Antonio, ¿me metes la música? Que yo no lloro por un hombre, que luego se me corre el rime y se me queda un churrete negro y esa es la cara, a mí me deprime. Que yo me voy para la calle tirando de su visa. Voy a comprarme un modelito de tirante y una bota de chúpame la punta. Voy a probarme en el quiero también. Nice shades, huh? So what, you staying around here or something? Yeah, just stay over That's there. nice. You know what? You want to go for a drink or what? For half an hour. Yeah, okay, fine. Okay, I'll be back, okay? Don't you go anywhere, right? No, I'm saying just 5 minutes. Excellent. Pass me the ball. My turn. My turn. There you go. Stop again. Excuse me, Rosie. You're 20 minutes இருப்பீங்களா? Yeah. என் ஸ்டமக் எனக்கு ரொம்ப கலக்குது. Okay. I'll be back in 30 minutes. Thank you. Let's go. I'll take the bike. Leave it to me, all right? Okay? Que yo no lloro por un hombre, que luego se me corre el rime y se me queda un churrete negro y esa es la cara, a mí me deprime. தொட்டத்தலை பாட்டிதாடா, நீ கிளம்புடா. சீக்கிரம் தூக்கி விடியா, போய் தூள் கிளம்புடா மாப்ள. half an hourல செக்யூரிட்டி வந்துருவான். நான் எப்போ நினைக்கிறேனோ அப்போதான் அவனால வெளில வர முடியும். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு அமைச்சிருக்கேன் அவனை. Yeah, this is interesting. Yeah, What are you doing? Hey, what are you doing? Hey, you come back here. Where are you going? Hey, I'll kill you. Hey. ஒரு உண்மையை சொன்னா கோவிக்க கூடாது. நீ நிஜமாவே அழகா இருக்க. என் கூட இருந்த நாளெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சின்னதா ஒரு gift கொடுக்க போறேன். Hey, why don't you come and have a look? Yeah, welcome. Come in. Good evening. Show me this. This one? Good choice. What price is this? $6,000. என்னோட ஸ்டேட்டஸ்க்கு இது ஒரு பெரிய இன்சல்ட். Can you show me something big? Oh, big. Wait a minute. எனக்கு இது போதும். என்ன மாதிரி ஒரு பெரிய பணக்காரன் இவ்வளோ சின்னதா ஒரு gift கொடுப்பான். இப்போ நான் கொடுக்க போற gift உன் வாய்ஸ் முழுக்க மறக்க முடியாத இருக்கணும்.
How much? $36,000. Check it. Oh, not enough. இந்த மேனேஜர்களே இப்படிதான். முதலாளி 7 நாளைக்கு போனா இவ்வளவுதான் செலவு பண்ணுவார்னு அவனுங்களே முடிவு பண்ணிக்கிறானுங்க. எனிவேஸ் நான் நாளைக்கு சாரி keep this jewelry and the advance. Okay. I'll come and pick it up tomorrow. Okay? Okay. Thank you. ஹலோ. வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? வந்த இடத்துல அவசரமா ஒரு 50 ரூபாய் தேவைப்படுது. இங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டேன். அவளுக்கு சின்னதா ஒரு 50 லட்சத்துல கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம்னு பாக்குறேன். ஏய், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ சொல்றதுக்கெல்லாம் பயந்து ஆடுறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஏய், என்ன சவுண்ட் ஏறுது? தள்ளி வெளிநாட்டுல இருக்குன்னு திமிரா? எனக்கு இப்ப 50 லட்சம் ரூபாய் வேணும். அதுவும் இன்னைக்கே எனக்கு வேணும். என்னவோ அவாலான்றாங்க, வயர் டிரான்ஸ்ன்றாங்க. எதுலயாவது ஒண்ணுத்துல போட்டு நாளைக்கு காலையில என் கை கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணு. நினைச்ச உடனே அப்படியெல்லாம் பண்ண முடியாது. என்னென்னமோ பண்ற நீ, இத உன்னால செய்ய முடியாதா? ஓ, அவ்வளோ நம்பிக்கையா? செய்யறேன். இப்ப நேரா ஒரு ரூமுக்கு போய் பாரு. அங்க இருக்கிற உன் பாஸ்போர்ட், விசா, டிக்கெட் முத கொண்டு எல்லாம் திருட்டு போயிருக்கும். நேர ரிசப்ஷன் கூடி வா. அங்க உங்களை அரெஸ்ட் பண்ண போலீஸ் காத்துக்கிட்டு இருக்கும். அந்த ஊர் சட்டம் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். வாழ்நாள் முழுக்க நீ கம்பிக்குள்ளதான். மேடம், சும்மா ஜோக் பண்ணாதீங்க மேடம். இவ்ளோ செலவு பண்ணி உன்னை வெளிநாடு அனுப்பி வைக்க நான் என்ன கேணச்சிருக்கியா? இந்தியாவுக்கு கிளம்பும் போது மாட்டி விடணும்னு நினைச்சேன். 2 நாள் முன்னாடியே சான்ஸ் கொடுத்துட்டேன். என்னடா தலையெல்லாம் சுத்துதா? ஹோட்டலுக்கு போ, உடம்பே சுத்தம். பாய்டா லெட்டர். என்னடா எல்லாரும் திறந்து கிடக்கு? என்னடா இப்படி உழப்பி வச்சிருக்காங்க எல்லாத்தையும் போட்டு? சூட்கேஸ்ல ஓபனா இருக்குடா. ஐயோ, ஏழு திட்டு போய் வந்து போயிட்டேன் போறே அப்பே. என் பாஸ்போர்ட் காமா. அப்படிதான் தூக்கி போட்டாயிடா. டேய், பாக்கெட்ல ஏதோ பவுடர் மாதிரி இருக்குடா. ஏதோ சின்ன பொட்டலமா இருக்குடா. நீ வந்தவங்க தான் ஏதோ வச்சிட்டு போயிருக்காங்கடா. திடீர்னு நம்ம ரூம்ல எப்பறா அதெல்லாம்? ரொம்ப பயமா இருக்குடா மாப்ள. கள்ள கடத்தலா இருக்குமாடா? என்னடா சொல்றீங்க? வவுத்தலாம் கலக்குறா. என்னடா? ஏய், போதை போடுறா. ஐயோ, நம்மள கடத்தல்காரனா கிட்டடா. There they are. யோசிக்கிறதுக்குள்ள ஒரு செகண்ட் தெருவு கொண்டோம். கொஞ்சம் அமைதியா இருங்கடா. என்னடா பிரச்சனை? எங்க கிட்ட சொல்றா. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? பாஸ்போர்ட் விசா எல்லாம் போச்சுடா. எப்படா இங்க ஊருக்கு போறது? அன்னைக்கு எங்க ஆசை சொன்ன மகனே கடல கண்டு போகாதா உனக்கு கண்டம் இருக்குன்னு சொன்னாலே நான் கேட்டேன். உங்களை உயிரோட இந்தியா கொண்டு போய் சேர்க்கிறேன். போதுமா? பக்கத்துல இன்டர்நெட் சென்டர் பாத்திருக்கீங்களா?
சாப்பிடும்போது பார்த்தேன்டா. என் கூட வா. ஹலோ மேடம் ப்ளீஸ் மேடம், கையில காசு இல்லை மேடம், போலீஸ்ல எங்களை விரட்டுது மேடம், தயவு செய்து மன்னிச்சு காப்பாத்துங்க மேடம். மன்னிப்பா உனக்கா? நீ பாம்புடா, அவுத்தோட்டா கொத்திருவ, அங்கே சாவு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரோட்ல நிக்கிறோம் மேடம். தப்ப உணர்ந்துட்டேன் மேடம், தயவு செய்து இந்தியாவுக்கு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க மேடம். அங்க இறங்கினதும் அந்த கேசட் உங்க கையில கொடுத்துட்டு நான் ஊருக்கே ஓடி போயிடுறேன் மேடம். உங்களை கெஞ்சி கேட்கிறேன் மேடம், இனிமேல் உங்க வாழ்க்கையிலே குறுக்கிட மேடம். மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம். எனக்கு நிறைய வேலை இருக்கு, அப்புறமா பேசலாமா? பாய்டா நெட்ட. லைனை கட் பண்ணாதீங்க மேடம், ரொம்ப பயமா இருக்கு மேடம். மேடம் நீங்க ரொம்ப அழுத்தமான பொம்பளை மேடம். ஒரு ஆம்பளை இவ்வளவு அழுகுறானே, கொஞ்சமாவது இறக்கப்படுறீங்களா மேடம்? செல்லம் மேடம், மேடம் செல்லம், நான் 5ஆவது படிக்கிறப்ப ஸ்கூல்லே நான் தான் ஃபர்ஸ்ட் மேடம். அந்த அறிவை கொஞ்சமாச்சும் யூஸ் பண்ணல மேடம். இதெல்லாம் யோசிக்காமையா மேடம் நான் வெளிநாடு கிளம்பி வந்திருப்பேன்? நான் என்ன கேனக்கு இருக்கேனா? எந்திரிச்சு ஓடுறே, உன் லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி அதுல மெயில் பாக்ஸ் ஒன்று இருக்கும், அதை தட்டு. இன்பாக்ஸ் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்றே. ஃபோட்டோலாம் தத்ரூபமாக வந்திருக்கா? புருஷன் ஏற்கனவே பார்த்த உடம்பு தான், ஆனால் கூட இருக்கணும் இந்த கோலத்தில் பார்த்துருக்க மாட்டேன். எடுத்த வீடியோவில் ஒரு ஃப்ரேமை தான் அனுப்பியிருக்கேன், மொத்தத்தையும் அனுப்புனா உன் ஹஸ்பண்டுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்கள் ஹஸ்பண்டோட இமெயில் ஐடி அந்த sivaraj_ya2005yahoo.com தானே? ப்ளீஸ் forgive me, ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க, ஒன்றும் பண்ணாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன சொன்னாலும் செய்றேன், I'll do whatever you say, please. Hello, Indian man. How are you? Where is Rosie? She's gone. Where? I don't know. ஹலோ. நட்ட அவளை காணுமா? அங்க தேடினா எப்படி கிடப்பா? அவதான் என்கிட்ட இருக்காளே. நிக்கிற இடம் சுத்துற மாதிரி இருக்கா? ஐயோ, அவளை நான் தூக்கிட்டு வரலப்பா, அவளே தான் வந்துட்டா. ஏன்னா அவன் நாம் ஜாழ்டா. ரோசி, கோவப்படாத, அவன் தான் நீ காதலிக்க வேண்டிய ஆள். அவங்கிட்ட நைஸாக பேசி அனுப்பிச்சிரு. அவன் இப்போ உன்னை பார்க்குறான், அப்படியே செக்ஸியாக மூவ் பண்ணு.
நீ காதலிச்ச ரோசி மட்டும் இல்ல, அந்த மட்டக்கிழப்பு யோகராஜா, அவ கூடவே இருந்தானே ஒரு பாடிகார்டு, அவங்க எல்லாரும் நான் வச்ச ஆளுங்கதான். என்னடா சத்தத்தையே காணும்? Hey, why are you standing alone, man? அந்த பொண்ணு எங்க? இந்த girls பார்க்காத. I'm their guardian, okay? ரத்தம் எல்லாம் மண்டைக்குள்ள ஏறுதா? மனசும் வரசுனா ரொம்ப சுகமா இருக்குல்ல? அவளை நேர்ல பார்த்து ஒரு வார்த்தை பேசணும்னு மனசு துடிக்குமே. நீ அவளை நடிக்க அனுப்பியிருக்கலாம், ஆனா அவ என்ன லவ் பண்ணது நிஜம். டென்ஷன் ஆகாத, கூலா போய் ஃப்ளைட்ல உட்காரு. 24 மணி நேரத்துல நீ இந்தியால இருப்ப. இந்த கையில டேப் கொடு, அந்த கையில அவளை கொடுக்குறேன். யாருங்க நீங்க? சொல்றா. சொல்றா. நில்றா. ஏய், தெரு பொறுக்கி வாடி, ஏமாத்தின சிரிக்கி. நீதான் அவன் பாட்டியா? இதான் உன் பேத்திய வளர்த்த லட்சணமா? காசுக்காக கட்டி பிடிச்சி ஐ லவ் யூ சொல்ல சொல்லி வளர்த்தியா? கூப்பிடு உன் பேத்திய. ஏய் கிளவி, உன் பேத்தி கீழே வர சொல்றேன். நீங்க தான் ஊர் சுத்துற அம்மா அப்பாவா? காசுக்காக உன் பொண்ணு எது வேணா பண்ணுவாளா? அவளை வெளியே வர சொல்லு. நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன், என்ன பதிலே காணோம்? ரோசி வீடு தானே இது? யார் வீடு நினைச்சு நீ போய் ரவுஸ் பண்ண? பெரிய சண்டீராடா நீ. பார்த்து அவளை இவளை கிளவின காலையிலே ஆரம்பிச்சிட்டீங்களா? காந்திராம் சார், என்ன விஷயம்? நம்ம ஜாயின்ட் கமிஷனர் வீட்டுக்குள்ளே போய் ரகலை பண்ணிருக்கான் சார். ஆபீசர் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சவனா? அப்ப எலும்பு எண்ணுங்க. ஏன் கேட்டு என் மருமகளை போட்டு அடிச்சுட்டு இருக்கா? என்ன விஷயம்? சார், அடிக்க சொன்னது ஜாயின்ட் கமிஷனர். நீங்க எதனால அவர்கிட்ட பேசிக்கீங்க சார்? மனித உரிமைன்னு பேசுறோம், பேசட்டும் சார். நம்ம என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடலாம். இல்லைன்னா எப்படி உங்களை கிளீன் பண்றது சொல்லுங்க. எனக்கு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் தான் டிபார்ட்மெண்ட்ல எல்லாரும் பேர் வச்சிருக்காங்க. உட்காருங்க. டிஜி கிட்ட நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். ஓகே சார். சார், என் ஸ்டேஷன்ல என் கண்ணு முன்னாலேயே என் மருமகனை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டா ஜாயின்ட் கமிஷனரை போய் பாருன்றாங்க. அவன் பேர் என்ன? மாணிக்கம். ஒரு குப்பைக்கு போய் மாணிக்கம்னு பேர் வச்சிருக்கீங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்லயே பைசா வாங்காத நேர்மையான போலீஸ் ஆஃபீஸருங்கிறனால தான் உங்களை உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த பேரை கெடுத்துக்காதீங்க. அவன் என் மருமகன் சார். அவன் திட்டினது என் மாமியார். இத்தனை வருஷம் சர்வீஸ்ல எனக்கு எங்க மாமியார் ஃபோன் பண்ணி யாரை பத்தியும் கம்ப்ளைண்ட் பண்ணதே இல்லை. முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவனை அடிச்சு உதச்சு உள்ள தலை சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவன் வீட்டில் போய் அவ்வளோ ரகலை பண்ணியிருக்கான். அவனை போய் சும்மா விட சொல்றியா நீ? அவன் ரொம்ப நல்லவன் சார். ஹீஸ் அ வெரி பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். 5வது படிக்கிறவரை அவனை நீங்க பார்த்துருக்கணும். தமிழ் 100க்கு 98, ஆங்கிலம் 100க்கு 98, கணக்குல 100க்கு 100, வரலாறு புவியியல்ல 100க்கு 96, அறிவியல்ல 99. ஏண்டா, உங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே பாடம் நடத்துறேன். அது எப்படா மாணிக்கம் மட்டும் நிறைய மார்க் வாங்குறான்? இந்தாடா, இது என் பரிசு. நல்லா படிச்சு இன்னும் இது மாதிரி நிறைய பரிசு வாங்கணும். கை தட்டுங்கடா. நல்லா தட்டுங்க. தப்பு தப்பு.
எல்லாம் தப்பியா எல்லாம் தப்பியா தப்பு தப்பா எழுதி வந்துட்டு என்னையா இது ஒன்னா நான் கம்பி வேணுமா நான் எடுத்துட்டு போயா உங்க ஃபைலை கிளியர் பண்ணிட்டேன் அது கொடுக்க தான் சார் வந்திருக்கேன். யோ முடியா இப்படியா வந்து ஆபீஸர் போய் ஓப்பனா ஐயாக்கு எங்க எடுத்துட்டு போ வீட்டுக்கு பையனை வச்சு வாங்கிக்கிறேன். நானா பேப்பரை வீட்ல காட்ட மாட்டேன்டி. மாமா நான் வாங்கியிருக்க மார்க்க பாருங்க. செல்ல மருமகனே உன் மாமா பேரை காப்பாத்திட்டடா. உங்க அப்பா வெறும் தாசில்தார் தான், நீங்க பெரிய கலெக்டரா போறீங்க பாருங்க. சரியா? இந்தா. இன்னைக்கு தானே வந்தீங்க? ஊர் கிளம்பிட்டீங்களா? ஆமாங்க. அப்பா என் மார்க்க பாருங்க. மார்க்க பார்க்கறேன்டா. அப்புறம் நீ ஒன்று செய், இந்த பிள்ளையார் கோயில் போனோன்னா பக்கத்து சந்தில் மரத்தை வெட்டி வியாபாரம் பண்ணார்ல அவர்கிட்ட போ, சின்ன பார்சல் தூரம் சீக்கிரம் வாங்கிட்டு ஓடுறேன். சரிப்பா. தம்பி வேணா நான் மெட்ராஸ் கொண்டு போய் படிக்க வைக்கிறேனே. இந்த தாலுக்கா நான் தாலுதாரு, எனக்கு தெரியாத ஸ்கூலா, அதை நான் பார்த்துக்கிறேன். சரி நீங்கள் கிளம்புங்க. தம்பி மச்சான பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு வந்துருப்பா. டேய் ஓடுறா நீ சீக்கிரம், அவர் போயிட்டு போறாரு. சீக்கிரம் ஓடு, பைய கொடுத்துட்டு போ. இப்படி கணக்கு எதுனா காசு எங்கடா நிக்கா லூசு போயில? யாரா? தாசில்தார் பையன். அந்த பார்சல் எடுப்ப. இப்படி இருந்தா எப்படி நான் பொழைக்கிறது? போய் பாடுறா. Bounce at each and every corner. The colors are red, blue, green. ஏய், பாடத்தை கவனிக்காம இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏந்திர. ஒரு நாள் எல்லாம் கையை தட்டணும்னே தலகனை ஏறி போச்சா? இப்ப என்னடா நடத்திட்டு இருந்தேன் நானு? சொல்லு. பாடம் நடத்திட்டு இருக்கும்போது புத்திய எங்க மேய விட்டுருக்க நீ? நீட்டுற கையை நீட்டு. ஒழுங்கா தானே இருந்த, இப்ப என்னாச்சு உனக்கு? There was once this man who put all his earnings in an iron chip. அப்பா பக்கத்து தெருவில் முத்துப்பாண்டியில் 3-4 மலராரி ஓடுதாடா, தெரியுமில்ல உனக்கு? அவர் வீட்டுக்கு போனா நேற்று வாங்கின மாதிரி ஒரு பார்சல் தூராரு, வாங்கிட்டு வரியா? ஓடு சீக்கிரம் ஓடு. ஆத்து பத்திரமா கொண்டு போடா. என்னடா எவ்வளவு நேரம்? அவர் வெளியே போயிருந்தாருப்பா. சரி படிப்போ. ஐயா. He packed his bags and caught the next train to the countryside. The day was bright and sunny. The town was beginning to feel hot. I wish there was an இருங்கடா பொருங்கடா, வண்டியை தள்ளிட்டுங்கடா பொருங்கடா. எல்லாரும் இருக்குடா. முதல்ல எங்களுக்கு கொடுங்க. எனக்கு சேமியா ஐஸ்னா அவனுக்கு கொடுங்க. பொருங்கடா. இவனுக்கும் கொடுங்க. எல்லாத்துக்கும் எடுத்து கொடுங்க. ஏய் மெதுவா தின்னுடா. ஐயா எங்க பாறா, பல்லெல்லாம் போகுதா? இன்னொரு ரவுண்ட் கொடுங்க. தரேன். எனக்கு 2 சேமியா ஐஸ்.
அப்பா என்னடா இன்னைக்கு எங்கேயும் போய் பார்சல் வாங்க வேணாமாப்பா? என்ன திமிரா? பல்ல உடைச்சுடுறேன். படிப்பை பார்த்து போடுறேன். அன்னைக்கு மாதிரி எல்லாத்துக்கும் எடுத்து கொடுங்க. கையில காசு வச்சிருக்கேடா? தாசில்தார் பையன் சொல்றேனே, எடுத்து கொடுங்க. சரி. என்னடா 100 ரூபாய்டா? 100 ரூபா நாளைக்கு வாங்குங்க. ஏய் தாசில்தார் பையனா பெரிய கும்பாடா? கை எடுங்க. கை எடுங்க. காசு வைக்காம இந்த இடத்த விட்டு நகர கை விட எடுங்க. மாட்டேன். கை எடுங்கன்றா. 100 ரூபாய் தானே, இப்படியே நில்லு. இந்த வரேன். அப்பா அவசரமா ஒரு 1000 ரூபாய் வாங்கி வர சொன்னாங்க. நம்ம கொடுக்க வேண்டிய எதுவும் இல்லையானே? அவசரத்துக்கு தானே பையன் அனுப்பிச்சிருக்காரு. ஒரு வண்டியை பிடிச்சி நிறுத்தினா 33,000 போயிடும். கொடுத்து அனுப்பு. கொடுத்து விடு. இது ஏயக்கினே பிறந்த பையன். எவ்வளவு கொழுப்பு இருந்தா மரவேப்பட்டு போய் பணமா இருப்ப நீ. நீ வாங்கினா ரைட்டு, நான் வாங்கினா தப்பா? தாசில்தார் இருக்காரா? நீங்க போங்க தம்பி. நீங்க சொன்ன மாதிரி தான் சார் எழுதி அனுப்பிச்சேன். ஆனா கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து கொரி போட்டிருக்காங்க. மணி 10 தான் ஆகுது. பரீட்சை எழுதலையா நீ? என்ன பண்றது, மண்டையில் இருக்கிறது பேப்பருக்கு வர மாட்டேங்குது. ஹெட்மாஸ்டர் ஃபோன் பண்ணி என்ன பாஸ்போர்ட் சொல்லு. என்னது? ஹெட்மாஸ்டர் கிட்ட அடி சேர்ப்பட ராஸ்கல் பல்ல உடைச்சுடுறேன். யார்கிட்ட வந்து என்னடா பேசுற நீ? போய் ஃபோன் பண்ணு. நீ ஹெட்மாஸ்டருக்கு ஃபோன் பண்றியா இல்லை நான் லஞ்சொலி போலீஸுக்கு ஃபோன் பண்ணவா? எங்க அப்பா யார் யார்கிட்ட என்னன்னைக்கு எவ்வளோ பணம் லஞ்சம் வாங்கினா லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருவா. போ ஃபோன் பண்ணி பாஸ்போர்ட் சொல்லு. தாசில்தார் பேசுகிறேன் சார். சின்ன அப்ளிகேஷன் சார். ஒரு தருதலையை பிள்ளையா பற்றிட்டேன் சார். எப்படியாவது 5லேருந்து 6 தூக்கி போட்டுருங்க சார். தருதலை அந்த பையன் இல்லை சார், அவங்க அப்பன் தான் தருதலை. லஞ்சம் வாங்குற குடும்பத்தில் பிறந்த ஒருத்தன் கெட்டு போகிறதுக்கு என் தங்கச்சி குடும்பம் தான் உதாரணம் சார். வாழ்க்கையில் லஞ்சமே வாங்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணதுக்கு இவன் தான் சார் காரணம். எனக்காக அவனை ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். சரி சரி கூட்டு போ. இங்க பார், திரும்பி அந்த தெருவுலையோ இல்ல அந்த ஏரியாவிலையோ நான் அவனை பார்த்தேன், பிறகு என்கவுண்டர்னு சொல்லி அவனை தூக்க சொல்லிடுவேன். புரிஞ்சுதா? எஸ் சார். ஆமா, நீங்க எனக்கு ஒண்ணு சொல்ல வேணாம் மருமகனே. உலகம் என்ன சொன்னாலும் நீங்க இன்னும் எனக்கு அந்த 5வது வகுப்பு மாணிக்கம் தான். நீங்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு பெரிய ஆள வருவீங்க. அப்ப அந்த காரணத்தை என்னன்னு கேட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்ப அமைதியா வாங்க. எதையும் யோசிக்காம நல்லா ரெஸ்ட்.